நீங்கள் உங்கள் வீட்டில் புதுசாக ஒரு மெம்பரை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதாவது நீங்கள் இந்த வீடு பார்த்துருக்குற நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? இல்லை உங்கள் ஒய்ஃப் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? அப்படியும் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச லவ்ட் ஒன்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா இமீடியட்லி கெட் அ பெட். எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். உங்கள் வீட்டில் ஏற்கனவே பெட்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னுமே ஆசம் தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஹேவிங் பெட்ஸ் இன் யோர் ஹோம் கேன் பாசிட்டிவ்லி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் நியூபோர்ன்ஸ் ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட். அது எப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, பெட்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்ஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு பெட்டை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க, உங்கள் குழந்தை பிறக்கும் போது நீங்கள் ஒரு பெட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். உங்களால் ரெஸ்பான்சிபிளாக 2 பேரையுமே பார்த்துக்க முடியும்னா மட்டும் இதை பண்ணுங்கள். முடியாதுன்னா ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ அது எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது உங்கள் நியூபோர்ன் பேபியோட ஹெல்த் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிறந்தோடனே அவங்க இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் லைக் இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கும் அப்படி தானே. ஆனால் நம்ம பெட்ஸுக்கெல்லாம் என்ன இருக்கும்? அவங்க மேலே டர்ட்டு, டேண்டர், டஸ்ட்டு அது எல்லாம் இருக்கும் தானே. அது எல்லாத்துலேயும் இப்போ நம்ம குழந்தை எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த டஸ்ட்டு, டேண்டர் அதுக்கெல்லாம் நம்மளோட குழந்தை எக்ஸ்போஸ் ஆகும்போது அதெல்லாம் அலர்ஜன்ஸ் தானே. அந்த அலர்ஜன்ஸ் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் பூஸ்டப் பண்ணும். இதனால் உங்கள் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகி பூஸ்டப் ஆயிரும். இது எதோட ரிஸ்க்கை லோவர் பண்ணுன்னா ஆஸ்துமா அண்ட் அலர்ஜீஸோட ரிஸ்க்கை லோவர் பண்ணும். உங்களோட சைல்டோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு இம்யூன் சிஸ்டம் இதனால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லைக் பெட்ஸ் அலர்ஜி வந்தாலே எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு அந்த அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னோடய ஒன் ஆஃப் த அங்கிள்ஸ்க்கு அந்த அலர்ஜிஸ் இருந்தது. அந்த அலர்ஜினால் அவர் எங்கே தெரியாமல் பெட்ஸ்கிட்ட எக்ஸ்போஸ் ஆனாலே அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஸோ இப்போவுமே நீங்கள் உங்கள் குழந்தைங்க குட்டி குழந்தைங்களா இருக்கும்போதே அவங்க பெட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகினாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஆஃப் அலர்ஜிஸ் ரொம்பவே ரெடியூஸ் ஆயிரும். அப்புறம் அவங்களோட பேபியோட டெவலப்மெண்ட்லேயுமே டாக்ஸ் அதாவது பெட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தோன்னா, பெட்ஸ்னாலே அவங்களுக்கு நம்ம நிறைய ட்ரிக்ஸ் தான் டீச் பண்ணியிருப்போம் தானே. இந்த மாதிரி சிட்டு, ஃபெட்ச் இல்லைனா நம்ம பாடி லாங்குவேஜஸ் வச்சே நம்ம பெட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருப்போமா, அதனால நம்ம பெட்ஸ் நம்மளோட நியூபார்னுக்கு என்னெல்லாம் டீச் பண்ண முடியும்? எம்பத்தி, கம்பேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படிலாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்? இப்போ உங்கள் பெட்ஸ் வெளியே ஓடி போகுது அப்படின்னா அதை சிக்னல் பண்ணி நிறுத்துறது அந்த மாதிரி. அப்புறம் உங்களோட எமோஷன் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸையுமே இது டெவலப் பண்ணும். அதனால உங்களோட குழந்தை டெவலப் ஆக ஆக லைக் ரொம்பவே எம்பேஷனேட்டாக, கைண்டாக, அப்புறம் ரொம்பவே ஒரு சோஷியலைஸ்டான பர்சனாக வளருவாங்க. ரொம்ப லைக் ஒரு நர்டாவோ இல்லை ஒரு இன்ட்ரோவர்ட்டாவோ இல்லாமல் கொஞ்சம் ஒரு சோஷியலைசிங், ஒரு எல்லாருக்கூடையும் தைரியமாக பழகிற ஒரு பர்சனாக, கான்ஃபிடெண்ட்டாக வளருவாங்க. அப்புறம் அவங்க அலர்ஜி ஃப்ரீயாக, ஹெல்த்தியாக, எந்த ஒரு நோயும் இல்லாமல் அழகாக, அன்பாக, பாசமாக வளருவாங்க. அப்படின்னா அவங்க பெட்ஸ் வளர்க்குறது கரெக்ட் தானே. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக பெட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நீங்கள் இப்போது பார்த்துட்ருப்பீங்க இல்லையா, போயிட்டுருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அப்புறம் வெட்னரியன்கிட்டேயுமே கன்சல்ட் பண்ணுங்கள்.
எந்த மாதிரிலாம் சேஃபாக உங்கள் சைல்டையும் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கணும், உங்கள் பெட்டையும் எப்படிலாம் சேஃபாக 2 பேரையும் சேர்ந்து ஒன்றா வளர்க்கலாம், எப்படி ரெஸ்பான்சிபிளாக வளர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அவங்க 2 பேர்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள், வெட்னரியன்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் 2 பேரையுமே ரெஸ்பான்சிபிளாக வளர்க்க முடியும்னா மட்டும் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அவேராக மட்டும் இருங்க. இப்போது உங்கள் டாக்ஸ்க்கு வந்து நிறையவே சிக்னல்ஸ்லாம் தெரியும் இல்லையா, பாடி லாங்குவேஜ். அவங்க வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் வச்சு புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதனால் நம்ம சைல்டோட எபிலிட்டி, அதாவது நம்ம நியூ பார்னுமே நம்மளோட பாடி லாங்குவேஜை புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கோவமாக இருக்கோமா, பாசமாக இருக்கோமா, நம்ம அவங்கள சாப்பிட சொல்கிறோமா, நம்ம வந்து அவங்கள தூங்க சொல்கிறோமா, அந்த பாடி லாங்குவேஜ் ரீட் பண்ணுற ஸ்கில்ஸுமே உங்கள் பேபிக்கு டெவலப் ஆகும். அப்புறம் லாஸ்ட்டாக உங்கள் குழந்தையோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் ஹார்ட் ஹெல்த்தும் அதிகமாயிரும். அவங்க வந்து வளர வளர உங்கள் பெட்ஸ்க்கு வந்து அவங்களே கேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து அவங்கள ரெஸ்பான்சிபிளாகவும் ஆக்கும். அப்புறம் அவங்கள ஒரு குட் பர்சன், லைக் எல்லாத்துக்கிட்டேயும் எம்பத்தியை காட்டுற பர்சனாக மாற்றிடும். பாசமான ஒரு அன்பான குழந்தையா உங்கள் சைல்டை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க பிறந்தோடனே பெட்ஸ் வாங்குறது வந்து ஒரு குட் சாய்ஸ் தான். இது வந்து அவங்கள ஹெல்த்தியாகவும் ஆக்கும், போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. அதாவது அவங்க மென்டல் ஹெல்த்துமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இன்ட்ராக்டிங் வித் பெட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா கார்டிசால்ங்கிற அது பேர் என்னன்னு தெரில, கார்டிசால்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அதை வந்து லோவர் பண்ணி உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து லோவர் பண்ணி ஹார்ட் ஹெல்த்தை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பெட்ஸ் வாங்க கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து எடுக்கணுங்கிறத வந்து தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் வெட்னரியன்ஸ்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் சேனலுக்கு. இந்த மாதிரி மோர் ஃபேக்ட்ஸு, மோர் டிப்ஸ், மோர் பெட் டிப்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஒப்பீனியன்ஸ் இல்லைனா உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பாய் கைஸ், ஹாவ் a nice night and congratulations on your pregnancy journey.